என் மீது தாங்கள் கருணை காட்ட வேண்டும் பெருமானே. வணக்கம் ராஜகுரு துர்ஜடி. இனி நான் உனது ராஜகுரு இல்லை அரசே. இப்போது தாம் என்னிடம் மன்னிப்பு கேட்டாலுமே நான் கைவிட்ட எனது ராஜகுரு பதவியை மீண்டும் ஏற்க மாட்டேன். அன்று நடந்த நிகழ்ச்சிக்காக நான் வருந்துகிறேன் குருதேவா. தங்களுடைய கோபத்தின் விளைவால் தான் இளவரசி சுமதி தனது பயிற்சி களத்திலிருந்து எங்கோ சென்று விட்டாள். சேனாதிபதி வருருச்சி மற்றும் சேனைகளை பற்றியும் தகவல் இல்லை. இத்தனை பெரிய பயிற்சி களத்திலிருந்து மறைந்து போய்விட்டார்களா? எமது ஒற்றர்கள் கூறிய செய்திகளின்படி கொடுமைக்காரன் ஒருவன் சேனைகளை அழித்து இளவரசியை அபகரித்து சென்று விட்டானாம். நிச்சயமாக எனது மகள் ஏதோ ஒரு இக்கட்டில் இருக்கின்றாள். நான் மிகவும் வருந்துகிறேன். தாங்கள்தான் ஏதாவது ஒரு வழி. உமது மகளின் கர்வத்தை ஒரு வீர மைந்தன் அடக்கிவிட்டான் என்று எமக்கு தோன்றுகிறது. இருந்தும் தாங்கள் அவளை இளவரசி என்று கூறி பெருமைப்படுத்துகிறீர்கள். இப்போதாவது தங்கள் மனத்தில் இருந்த போலி கௌரவம் மறைந்திருக்க வேண்டுமே அரசே. இப்போது நான் மிகவும் கவலை கொண்டுள்ளேன். என் மீது இரக்கம் தேவை. வார்த்தைகளால் கொல்லாதீர்கள். அரசனே, எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காகத்தான் இன்று உமது கர்வம் பிடித்த மகள் சுமதி தண்டனை பெறுகிறாள். ஆனால் தாமோ அவளை கண்டிப்பதை விட்டுவிட்டு தடுத்து பேச எந்த முயற்சியும் செய்யவில்லை. அப்போது தாங்களே அவளது தீய எண்ணத்திற்கு நெய் வார்த்தீர்கள். உண்மையில் உங்களுக்கு சுயமரியாதை என்று ஒன்று இருந்திருந்தால் இப்போது என்னிடம் பேச வந்திருக்க மாட்டீர்கள். அப்போது நடந்த தவறுக்காக மன்னிப்பு வேண்டுகிறேன் குருதேவா. எமக்கு உன் மீது கோபம் இல்லை, இரக்கம்தான் வருகிறது. எப்படி தொடுக்கப்பட்ட ஒரு அம்பானது இலக்கை துளைத்து செல்கிறதோ அதே போல ஒருவர் தம் குற்றத்திற்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். தாங்கள் சித்திகள் பல பெற்றவர் குருதேவா. தங்களின் மந்திர சக்திகள் மூலமாக ஒரு வழி செய்யுங்கள். எனக்கு அவளின் இருப்பிடத்தை காட்டுங்கள். மகளே, மகளே, நலமாக இருக்கிறாயா? நீ எங்கு சென்று விட்டாய்? உன்னை மீட்டு வந்திருக்கும் இந்த வீரன் யார்? இளவரசி சுமதி, இப்போதாவது உன் மீது நம்பிக்கை வைக்கலாமா? மீண்டும் ஒரு முறை தப்பிச் செல்ல மாட்டாயே? வீர சிஷ்ய வஜ்ரசேனா, நான் உனது வீரத்தை மெச்சுகிறேன். சுமதியின் கரத்தை நீ பிடித்த போதை நான் அறிந்து கொண்டேன். இந்த திமிர் பிடித்தவளின் அகங்காரத்தை நீ அடக்கிவிட்டாய். ராஜகுமாரி, இவர் எமது ராஜகுரு துர்ஜடி. இவரது அறிவாற்றலை இந்த நாடே அறியும். வணக்கம் செலுத்து. வஜ்ரசேனா, உனது சாகசத்தை பற்றி கூறு. எப்படி இந்த திமிர் பிடித்த இளவரசன் என்னும் சுமதியின் அகங்காரத்தை அடக்கினாய் என்று. இவளது தந்தை மகாராஜா பத்ரசேனர் அந்த கதையை கேட்பதற்கு மிகவும் துடித்துக் கொண்டிருக்கிறார். சுமதி ஏற்கனவே அவமானமும் வருத்தமும் கொண்டிருக்கிறாள். அந்த கதையை வர்ணனை செய்து அவள் மனதை புண்படுத்துவது நல்லதல்ல குருதேவா. வஜ்ரசேனா, இவள் என்னை அவமானப்படுத்திய சம்பவம் மறந்ததா, இல்லை உன் மனதை விட்டு அகன்று போய்விட்டதா? உண்மையை மறந்து விட்டாயா? இப்போதே கேட்க வேண்டும். தனது வீரத்தை பறைசாற்றிக் கொண்டிருப்பவளின் இந்த திமிர் பிடித்த இளவரசி சுமதியின் வீர தீரங்கள் வெறும் வார்த்தைகளால் மட்டும் ஜோடிக்கப்பட்டதா?
என் மனம் அந்த கதையை கேட்டு அமைதி பெற வேண்டும் வஜ்ரசேனா. பயிற்சி களத்திற்கு சென்றபோது சுமதி சேனாதிபதியுடன் போரிட்டு தனது சேனைகளுடன் பயிற்சி செய்து கொண்டிருந்தாள். அனைவரும் இவளை ஒரு ஆடவனை விட சிறந்த வீரனாக்க முயற்சி செய்து கொண்டிருந்தனர். நான் அங்கு சென்று போர் செய்வேன் என்று அறைகூவல் விடுத்தேன். அனுமதியின்றி பிரவேசித்ததற்கு தண்டனையாக சுமதி என்னை அங்கிருந்து வெளியேறும்படி ஆணையிட்டாள். இனி தாங்கள் செல்லலாம். அடுத்ததை கூறு. சுமதி உன் அறைகூவலுக்கு என்ன பதில் கூறினாள்? மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டும் இவள் அகங்காரம் கூடியது. ஒரு நிபந்தனையின் பேரில் என்னுடன் போட்டியிட சம்மதித்து விட்டாள். அதற்கு முன் உனது நிபந்தனையை நீ கூறியிருக்க வேண்டும். அந்த நிபந்தனையின் விளைவுதான் சுமதி இன்று என்னுடையவளாகிவிட்டாள். அவள் கொடுத்த வாக்குப்படி எனது தர்மபத்தினியாக இருக்க கடமைப்பட்டவள். தர்மபத்தினியா? அதாவது உனது போட்டிக்கு முன்பு இவளிடமிருந்து வாக்கு பெற்றாய். இவள் தோற்றுவிட்டால் உனக்கு தர்ம பத்தினியாவாள். வாழ்நாள் முழுவதும் உனக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று. ஆம் குருதேவா, தங்கள் அனுமானம் மிகவும் சரியான ஒன்றுதான். எனது தர்ம பத்தினியாகும் நிபந்தனையை சுமதி ஏற்றுக்கொண்டு விட்டாள். இவள் முடிவை தங்களிடம் விடுகிறேன். சுமதி, நீ வஜ்ரசேனரின் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டாயா? நீ அறிய மாட்டாயா? இவரது தந்தை நமக்கு பரம எதிரி. நான் ஏதும் கூற மாட்டேன். தந்தையே, அருள் கூர்ந்து எதுவும் என்னிடம் கேட்காதீர்கள். உன்னிடம் கேட்காமல் நாங்கள் எந்த முடிவுக்கும் வர முடியாது. கூறு, வஜ்ரசேனனுக்கு தர்மபத்தினி ஆவேன் என்ற வாக்கை ஏற்றுக்கொண்டாயா இல்லையா? கொடுத்த வாக்கிற்காக நான் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இதற்கு மேல் எதையும் கூற நான் தயாராக இல்லை. உண்மைதான் சுமதி, நீ எனது மனைவியாகும் நிபந்தனையை என்னிடம் தோற்கும் முன்பே ஏற்றுக்கொண்டு விட்டாய். இது உண்மையா இல்லையா? நான் கூறிவிட்டேன். இந்த விஷயத்தில் இதற்கு மேல் ஏதும் கூற மாட்டேன். அவமானப்பட்டு தோற்று வருந்துகின்ற பெண்ணை இன்னும் புண்படுத்த வேண்டும் என்ற விருப்பமா? இப்போது நீ கொடுத்த வாக்கை மறுப்பது எதை காட்டுகிறது என்று அறிவாயா ராஜகுமாரி? மமதை உன் மனதில் இன்னும் ஆட்சி செய்கிறது. வாக்களித்தும் கூட இந்த வஜ்ரசேனனை கணவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சம்மதித்தாலும் இல்லை என்றாலும் சுமதி என்னுடைய மனைவி ஆகியே தீர வேண்டும் குருதேவா. இவள் எனது அடிமையாவாள். நான் சுமதியை இதற்காக வற்புறுத்த தயங்க மாட்டேன். வஜ்ரசேனா, ஒருவரின் கர்வம் அடக்கப்பட்டு விட்டால் அவர் வற்புறுத்தப்பட்டாலும் கூட தாம் பட்ட அவமானத்தை மறக்க மாட்டார். இந்த நங்கையை நீ மணந்து கொண்டால் தினமும் ஒரு சிக்கலை நீ சந்திக்க வேண்டியதிருக்கும் வஜ்ரசேனா. அதற்கு தயாராக இருக்கிறேன். தங்கள் ஆணை மற்றும் சொல்லுக்கு மதிப்பளிக்கிறேன். இப்போது ஒரு அறிவுரை கூறுகிறேன் வஜ்ரசேனா. ஆம், சுமதியை மணந்து கொள். உனது குருவை அவமானம் செய்ததின் பிரதிபலனுக்காக. எமது உள்ளத்தில் எரியும் அவமான தீயை அணைக்க வேண்டுமெனில் மமதை கொண்ட சுமதியை பலவாறாக இழிவு செய்து அவமதித்தாக வேண்டும். ராஜகுரு துர்ஜடி, இவ்வாறு கடுமையாக பேசாதீர்கள். எனது பிரிய மகள் ஏற்கனவே அவமானப்பட்டு விட்டாள். இவளது மென்மையான மனது வாடி வருந்துகிறது. அருள வேண்டும் குருதேவா. எதிரியை மனம் செய்து கொள்ள வேண்டும் என வற்புறுத்த வேண்டாம். சுமதியை என்னோடு அனுப்பி வையுங்கள். நிச்சயமில்லை. சுமதி கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். இப்போதும் இவள் மனதில் போலியான மமதை குடிகொண்டிருந்தால் மீண்டும் ஒரு முறை இவளை போரில் தோற்கடிக்கிறேன். ஒரு வாக்களித்து விட்டு பின்வாங்கினால் அவரை வற்புறுத்துவது என்பது நியாயமானதுதான். குருதேவா, தாங்களே கூறுங்கள், நான் என்ன செய்வது? நியாயமான முடிவானது சுமதி கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். வஜ்ரசேனன் கூறியதும் நியாயமான ஒன்று. இந்த சுமதி
தம் வாக்கை காப்பாற்றவில்லை எனில் அவளை மீண்டும் போருக்கு வற்புறுத்தியாக வேண்டும். இப்போது கூறு. மௌனம் தேவையில்லை, பதில் கூறு. வாக்கு தவறினேன் என்ற பொய் குற்றம் சுமத்தாதீர்கள். எனது குற்றத்திற்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மகளே, இப்போது நீ என்ன கூறுகிறாய்? நீ வஜ்ரசேனருக்கு மனைவியாக போகிறாயா? நினைத்துப்பார், யோசி. திருமணத்திற்கு பின் உன் கதி என்னவாகும் என்று. இன்று இங்கு நான் பட்ட அவமானத்தை விட நாளை நடக்கப் போவது கொடுமையாக இருக்காது. என் தலைவிதிப்படி நடக்கட்டும். மகாராஜா பத்ரசேனரே, தங்கள் அன்பு மகளின் திருமண ஏற்பாடுகளை செய்யுங்கள். சுமதி வஜ்ரசேனன் திருமணம் இந்த ஆசிரமத்திலே நடக்கும். நானே இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆயினும் குருதேவா. தந்தையே, தாங்கள் திருமணத்தை தாமதம் செய்தால் தங்கள் மகளுக்கு ஏற்படும் அவமானம் அதிகமாகிவிடும். அருள் கூர்ந்து எனக்கு திருமணம் செய்து தாங்களும் இப்போது இந்த இக்கட்டிலிருந்து விடுபடலாம். தங்களை வேண்டி கேட்கிறேன். இல்லை மகளே, அழுது புலம்பாதே. உனது இந்த துன்பத்தைக் கண்டு இறைவனுக்கே பொறுக்காது, இறைவனுக்கே பொறுக்காது. நான் தங்கள் ஆணையை நிறைவேற்ற வேண்டும். எனது ஆசி என்றும் உனக்கு உண்டு வஜ்ரசேனா. ஆனால் உனது தர்ம பத்தினியானவள் எனது ஆசிகளை பெறும் உரிமையை இழந்து விட்டாள். நான் பெரிய துன்பங்களையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளேன். தாங்கள் ஆசீர்வதியுங்கள் அல்லது சாபமொழியுங்கள். இதனால் எனக்கு எதுவும் நேர்ந்து விடாது. தங்கள் விருப்பம் நிறைவேறிவிட்டது. என்னை இங்கிருந்து அழைத்து செல். Shiva.